வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 25. விழி ஆதியின் கேபினிற்கு சென்று முன்னால் நிற்க ஆதி பார்த்தும் பார்க்காததை போல் தனது கணினியை பார்த்து கொண்டிருந்தான். விழி கோபத்தில் பல்லை கடித்து கொண்டே, ஆதி சார், என்னை எதுக்காக வர சொன்னீங்க என்று சத்தமாக கேட்டாள். மிஸ்ஸஸ் அலர், ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே நிமிர்ந்து அமர்ந்து ரோலிங் சேரில் ஆடிக்கொண்டே, நான் உங்ககிட்ட முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் உங்களை கூப்பிட்டேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் விழி பவ்யமாக, சொல்லுங்க ஆதி சார் என்று தனது குறிப்பேட்டை எடுத்துக்கொண்டு எழுத தயாராக நின்றாள். ஏற்கனவே இவளை பார்த்தா ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் தான் 3 வாரமாக வெளியவே சுற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சைட் அடித்ததை பார்த்துருந்தா போச்சு, நல்ல வேலை, கூலிங் கிளாஸ் நம்மளை காப்பாத்திருச்சு. இங்கே வந்தப்புறமும் இப்படி க்யூட்டாக நின்னா நான் என்ன பண்ணுறது என்று மனதில் புலம்பிக் கொண்டே, விழி கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, இது பட்ஜெட் ரிலேட்டடாக பேசணும் என்றான். விழியும் டேபிளை சுற்றி வந்து ஆதியின் பக்கவாட்டில் நெருங்கி நிற்க, விழி காலையில் தலை குளித்து சீக்கிரமே ஆஃபீஸ் வந்ததால் முடியை பின்னாமல் ஃப்ரீ ஹேரில் அவன் எடுத்து கொடுத்த பீச் கலர் பிளெயின் புடவையில் அழகாக மிளிர்ந்தவளை தலையிலிருந்து கால் பாதம் வரை பார்வையால் வருடியவாறே பார்த்து கொண்டே இருந்தான். சார், சொல்லுங்க சார், பேனாவை எடுத்துக்கொண்டு நோட் பேடுடன் நின்றாள். ஆதி ரோலிங் சேரில் சுற்றி கொண்டே விழியின் சேலை முந்தானியை பிடித்து இழுக்க, விழி என்னவென்று பார்த்து முறைத்துவிட்டு ஆதியின் கையில் உள்ளதை உருவ முயன்று கொண்டிருக்கையில் நொடியில் விழியின் இடுப்பில் கை கொடுத்து தூக்கி ஆதியின் முன்புறம் உள்ள மேசையில் அமர வைத்தான். ஆதி, என்ன பண்ற? இப்ப ஆபீஸ்ல இருக்கோம், ஞாபகம் இல்லையா என்று கோபத்துடன் கேட்டுக்கொண்டே ஆதியின் ஷோல்டரில் 2 கைகளையும் வைத்து பேலன்ஸ்க்காக பிடித்து கொண்டாள். நீ இன்னைக்கு பிரசன்ட் பண்ண ப்ராஜெக்டுக்காக உனக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா என்று கன்னத்தில் முத்தமிட விழி கையை வைத்து துடைக்க அடுத்த பக்கத்திலும் முத்தம் கொடுத்தான். விழி நெகிழத் தொடங்கிய மனதை அடக்க முடியாமல் அவனது சட்டையை இறுக்கி பிடிக்க தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு முத்தத்தை தொடர்ந்தான். விழியின் உதடுகளை மெல்ல வருடி முத்தம் பதிக்க கண்களை மூடிக்கொள்ள வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பூக்களை போல் விழி உணர்வு குவியலின் தாக்கத்தால் ஆதியை பற்றுகோலாக தழுவி கொண்டாள். ஆதி அவளை கைகளில் அள்ளிக்கொண்டே தன்னுடைய பிரைவேட் அறைக்குள் செல்ல ஃபிங்கர் பிரிண்ட் வைத்து உள்ளே நுழைந்தான். விழியை பெட்டில் படுக்க வைத்து அவள் மேல் படர்ந்து மொத்தமாக உருகி அவளுக்குள் கரைந்து நேச அலைகளால் அவளை தனக்குள் வாரி சுருட்டி கொண்டான். இதை சற்றும் எதிர்பாராத ஒற்றுதலில் விழி வெக்கத்தில் தலை நிமிராமல் நின்றிருக்க ஆதி உற்சாகமாக உச்சந்தலையில் முத்தம் பதித்து, அலர்மா, இன்னைக்கே கண்டிப்பா ட்ரிப் போகணுமா என்று கேட்டான். அப்போதுதான் விழிக்கு தான் இருக்கும் இடம் உரைக்க டைம் பார்க்க தனது மொபைலை தேடினாள். அங்கே சுவரில் மாட்டிய கடிகாரத்தை பார்க்க 4 மணி என காட்டியது. விழி பதறி எழப்போக ஆதி அவளை எழவிடாமல் மீண்டும் ஒரு முறை அவளை தன் அன்பில் திக்குமுக்காட வைத்து விட்டே எழுந்தான். அவன் எழுந்து சென்று லேண்ட்லைனில் விக்ரமுக்கு அழைத்து பேசிவிட்டு வர விழி குளித்து முடித்து டவலை சுற்றி கொண்டே வெளியே தலையை மட்டும் விட்டு எட்டி பார்த்து ஆதியை தேட விழியின் தேடல் புரிந்ததை போல் கபோர்டில் உள்ள அனார்கலி டிசைனர் சுடிதாரை எடுத்து கொடுத்தான் ஆதி. விழி சுடிதாரை அணிந்து கொண்டு வெளியே வர ஆதி குளிக்க சென்றான். ஆதி வந்த பிறகு இருவரும் கிளம்பி கேபின் வர விழிக்கு சங்கடமாக இருந்தது. விழி, டைம் ஆயிடுச்சு, வெக்கத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ, நாம போற ஊரும் டூரிஸ்ட் பிளேஸ் தான், சின்ன ஹனிமூன் கொண்டாடிடலாம் என்று கண்ணடிக்க விழி ஹேண்ட்பேக்கால் ஆதியை அடிக்க வந்தாள். ஏண்டி அதுக்குள்ள டிபிக்கல் வைஃப் மாதிரி அடிக்க வர என்று சொல்லிக்கொண்டே லிஃப்டில் ஏறினர். ஆதியுடைய திங்ஸ் பேக் செய்து வைக்கும்படி அகரனிற்கு கால் செய்து சொல்ல, அண்ணா, உனக்கு மேரேஜ் ஆன பிறகும் என்கிட்டயே சொல்றதெல்லாம் நியாயம் இல்லை என்று புலம்பிக் கொண்டே போனை வைத்தான். விழி, சிரிக்காதடி, சின்ன பையன்லாம் என்னை கலாய்க்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு என்று புலம்பினான். மதுவை கூட்டிட்டு போக வேணான்னு அம்மா சொன்னாங்க என்று ஆதி சொன்னான். நான் அத்தம்மா கிட்ட பேசுறேன், மது திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டா, இப்போ போய் வேணான்னு சொன்னா கேட்க மாட்டா. வீட்டிற்குள் சென்றதும் அத்தையை தேடி சென்று பேசி சம்மதம் வாங்கிய பிறகே தன் அறைக்கு வந்தாள். ஆதி தன்னுடைய திங்ஸை சரி பார்த்து கொண்டிருந்தான். அதுக்குள்ள எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டாங்களா? ஆமா, அதுக்கு தான் அகரன்ட்ட சொல்றது என்றான் ஆதி. விழி, அம்மா என்ன சொன்னாங்க?
அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, நான் போய் மதுவை பார்த்து கிளம்ப சொல்லிட்டு வரேன் என்று வெளியில் வந்தாள். மதுவிடம் பேசிவிட்டு வரும்போது பாட்டி ரூமிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்க விழி பாட்டியை கடக்கும்போது அனாதைக்கு வந்த வாழ்வை பாரு என்று முகவாயை திருப்பிக் கொண்டு சென்றார். விழி அதை கேட்டு மனதில் கலங்கினாலும் வெளியே சிரித்து கொண்டே, பாருங்க பாட்டி, இன்னும் கொஞ்ச நாள்ல கொல்லு பேரனே பார்க்க போறீங்க, இப்ப இது மாதிரி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றாள். அதையும் பார்க்கலாம் போடி போக்கத்தவளே என்றார் பாட்டி. வெளியே சத்தம் கேட்ட ஆதி வர எதுவும் சொல்லாமல் பாட்டி செல்வதை பார்த்து வாயை மூடிக்கொண்டே சிரித்தாள். விழி, நாங்கெல்லாம் கிளம்பியாச்சு வா என்று அழைக்க ஆதியின் பின்னே சென்றாள். ஆதி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், இந்த சுடிதார் டிராவலிங்க்கு ஹெவியா இருக்கும் என்று சொல்லும் போதுதான் ட்ரெஸ்ஸை பற்றிய ஞாபகம் வந்தது. ஆதி, இந்த ட்ரெஸ்ஸை எப்படி யாருக்காக வாங்கி வச்சிருந்தீங்க, அதுவும் அளவெல்லாம் கரெக்டா இருந்ததே என்றாள். பெங்களூர் போயிட்டு வரும்போது உனக்காக வாங்கிட்டு வந்தேன்டா. சரி, அளவு எப்படி என்று கேட்க ஆதி விழியின் இடையை பிடித்து தன்னுடன் நெருக்கி கொண்டே காதில் ரகசியமாக சொன்னான். விழி அதை கேட்டதும் ஃப்ராடு என்று ஆதியின் நெஞ்சில் அடிக்க அவளுடைய பிஞ்சு விரலால் மோட்சம் சுகமாக வாங்கி கொண்டிருக்க விழி கை வலிக்கவும் அடிப்பதை நிறுத்தினாள். இவ்வளவு நேரம் எதுவும் வலிக்கவில்லையா என்பதை போல் நெஞ்சில் கை வைக்க ஆதி விழியின் முகத்தை பார்த்து கொண்டே கள்ளச்சிரிப்புடன் காதில் ரகசியம் பேசினான். சி போங்க என்று ஆதியை தள்ளிவிட்டு வெட்கப்பட்டு கொண்டே உடைமாற்ற சென்றாள். விக்ரம் வீட்டிற்கு 4 பேரும் ஒரே காரில் சென்று கொண்டிருந்தனர். வெண்பா அகரனுக்கு கால் செய்து சீக்கிரம் வர சொல்லிவிட்டு போனை வைக்க வெளியே கார் நிற்கும் சத்தம் கேட்டு, இப்பதானே பேசின, அதுக்குள்ள வந்துட்டாங்களா என்று நினைத்து வெளியே வந்து பார்க்க மித்ரனும் ஒரு பெண்ணும் காரில் இருந்து இறங்கினர். ஹாய் அண்ணா, வாங்க என்று வரவேற்க விக்ரமும் சத்தம் கேட்டு வெளியே வந்தான். அந்த பெண்ணை பார்த்த அதிர்ச்சியில் அப்படியே நிற்க வெண்பாதான் விக்ரமை இடித்து நிகழ்வுக்கு கொண்டு வந்தாள். விக்ரம் இருவரையும் வரவேற்று உள்ளே கூட்டி சென்றான். வெண்பா இருவருக்கும் குடிக்க ஏதாவது எடுத்துக்கொண்டு வருமாறு சமையல்காரனிடம் சொல்லிவிட்டு அம்மாவை கூப்பிடச் சென்றாள். மித்ரன் விக்ரமிடம், இவங்க என்னோட ஃப்ரெண்டு மைதிலி, 2 பேரும் சேர்ந்து தான் ரிசார்ட் நடத்துகிறோம் என்று விக்ரமிடம் சொன்னான். விக்ரம், இவங்களும் நம்ம கூட தான் வரப்போறாங்க என்றதும் மனதிற்குள் கடவுளின் கருணையை நினைத்து 1000 முறையாவது நன்றி சொல்லிக்கொண்டே, ஹாய் மைதிலி, எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் விக்ரம். ஐ எம் ஃபைன் விக்ரம், உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை, ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட் என்று சொல்ல ரவி அண்ணா ஜூஸ் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து சென்ற பிறகு கவிதா வந்தார். வாப்பா மித்ரா, இந்த பொண்ணு யாரு? இவங்க மைதிலி, என்னோட ஃப்ரெண்ட் ஆண்டி, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா என்று கவிதா பாராட்டினார். தேங்க்ஸ் ஆண்டி. கவிதா மித்ரனிடம் ஊரை பற்றி விசாரித்தார். ஆதியின் கார் சத்தம் கேட்க அவங்களும் வந்துட்டாங்க போல என்று வெண்பா சொல்லிக்கொண்டே 4 வந்து சோஃபாவில் அமர்ந்தனர். ஆதி மைதிலியை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் வரவேற்பாக ஹாய் சொல்லிவிட்டு அமர்ந்தான். வெண்பா விழியை பார்த்து கொண்டிருக்க, ஏண்டி இப்படி பார்க்குற, இன்னைக்கு உன் ஃபேஸ்ல ஒரு சேஞ்ச் தெரிகிற மாதிரி இருக்கே. அதெல்லாம் எப்பவும் போலதான் இருக்கு. விழி கன்னங்கள் சிவக்க கூற வெண்பா சிரித்து கொண்டாள். கவிதா அவர்களுக்கு ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனர். வெங்கட் தாத்தா ஜானகி பாட்டி வர சிறிது நேரம் பேசிவிட்டு அனைவரும் கிளம்பினர். அகரனும் மதுவும் நாங்க விக்ரம் கார்ல வரோம் என்று ஏறிக்கொண்டனர். ஆதி விழி மட்டும் ஒரே காரில். அத்தியாயம் 26. மித்ரனின் காரை தொடர்ந்து விக்ரம் ஆதி இருவரும் தங்களது காரை நாகர்கோவிலில் உள்ள பெரிய ஹோட்டலின் முன் நிறுத்தினர். காலை நேர குளிர்காற்று உடலை துளைக்க அனைவரும் இரவு முழுவதும் காரில் வந்ததால் காலை 6 மணிக்கு காரில் இருந்து இறங்கி தூய்மையான காற்றை ஆழ்ந்து சுவாசித்தனர். ஹோட்டலில் பெண்கள் ஒரு அறையிலும் ஆண்கள் ஒரு அறையிலும் சென்று குளித்து தயாராகி வர 2 மணி நேரம் ஆனது. ஹோட்டல் அறைக்கே காஃபியை வரவழைத்து குடித்த பிறகு அனைவரும் காரில் ஏறிக்கொண்டனர். ஆதி காரின் முன்னிருக்கையில் விக்ரம் ஏறிக்கொண்டான். ஏண்டா உன் காரை யார் ஓட்டுவா? அதுவா, உன் தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கேன், அவன் ஓட்டட்டும், எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குடா, உனக்கெல்லாம் டயர்டாகலையா? ஆதி விழியை பார்க்க அவள் மது கூட வரேன் என்று அகரனின் அருகில் வெண்பாவை அமரச் சொல்லிவிட்டு விழியும் மதுவும் ஒன்றாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தனர். மது, உனக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த, எந்த கம்பெனி முடிவு பண்ணிட்டியா? இன்னும் முடிவு பண்ணல நீ. மித்ரா, விக்ரம் ஆதி ஃபேமிலி உனக்கு எப்படி தெரியும் என்று மைதிலி கேட்டாள். நான் சொல்லியிருக்கேன்ல மைதிலி, தாத்தா கூட படிச்ச ஃப்ரெண்டு தான் வெங்கட் தாத்தா. விக்ரம் ஃபேமிலி இவங்களை இன்வைட் பண்ணும்போது தெரிஞ்சுது.
ஆதியும் விக்ரமும் திக் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஆதி விக்ரம் தங்கச்சி விழிய லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல ஆதி வீட்டுல உள்ள பெரியவங்களை நான் பார்த்ததில்ல. ஆதி, அகரன், மது 3 பேரும் விக்ரம் ஃபேமிலியோட அட்டாச்சா இருக்காங்க. ஒருவேளை விழிய மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால கூட இருக்கலாம் என்று அவனிற்கு தெரிந்தவரை சொன்னான். ஆதி கம்பெனில அப்பா இன்வெஸ்டரா இருக்கிறதுனால ஆதியா எனக்கு நல்லா தெரியும். விக்ரம பார்ட்டியில பார்த்திருக்கேன். டாடியோட ஃப்ரெண்டு வேதாச்சலம் அவங்கள பார்த்திருக்கேன். அவங்க சன்தான் விக்ரம்னு இந்த டைம் தான் தெரிஞ்சிச்சு. ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று வியப்பாக கேட்டாள். ஏன் மயூ இவ்வளோ ஷாக்கா கேட்குற? அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு. ஆனால் மேரேஜை மீடியாவுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு யோசித்தேன். விக்ரம் ஃபேமிலியில் பெண் கட்டியிருக்காங்க. ஸோ இதில் தப்பாக என்ன இருக்கும்? பார்க்கலாம் என்று சொல்லி கொண்டாள். மித்ரன் இதுவரை இந்த கோணத்தில் அவர்களை பற்றி யோசிக்காததால் இப்போது குழப்பமான மனநிலையில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். மித்ரன் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் கவனிக்கணும் என்று மனதில் நினைத்து அதை பிறகு யோசிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டான். குழித்துறை தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தை கடந்து 20 நிமிட பயணத்திற்கு பிறகு ஒரு பெரிய வீட்டின் முன் கார் நின்றது. பழங்கால அமைப்புகளுடைய கேரள பாணியில் அரண்மனை போன்ற அமைப்பில் அழகாக மிளர்ந்தது. அனைவரும் காரில் இருந்து இறங்கினர். கார் கேட்டுக்குள் நுழைந்ததும் அங்கு வேலை செய்யும் வேலையாட்கள் பவ்யமாக நின்றனர். கராஜில் விட கார் சாவியை ஆதி, அகரன் இருவரிடமும் வாங்கி கொடுத்துவிட்டு லக்கேஜை எடுத்து வாங்க மணியண்ணா என்று மித்ரன் சொல்லிவிட்டு வீட்டை நோக்கி சென்றான். அதற்குள் வேணு தாத்தா, சாவித்ரி பாட்டி இருவரும் வந்து அவர்களை வரவேற்று கூட்டி சென்றனர். வெண்பா, விழி, மது, மைதிலி என பெண்கள் அனைவரும் ஒன்றாகவும் ஆண்கள் ஒன்றாகவும் சென்று வரவேற்பறையில் அமர்ந்தனர். மித்ரன் தாத்தாவிடம், அம்மா அப்பாலாம் எங்க தாத்தா என்று கேட்க, நான் வீட்டுல தானே எல்லாரையும் இருக்க சொல்லியிருந்தேன் என்று கடிந்து கொண்டான். திடீர்னு நம்ம பக்கத்து வீட்டு ஐயப்பனுக்கு காலங்காத்தால நெஞ்சு வலி வந்துருச்சுப்பா. அவங்கள பார்த்துக்க ஒத்தாசைக்கு யாரும் இல்லைன்னு மரகதம் ஒரே அழுக. அதான் அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கப்பா என்று சொன்னார். மித்ரன் ஆதி, அகரன், மது, மைதிலி 4வரை பற்றி தாத்தாவுக்கு தெரியாததால் அவர்களை தாத்தாவிடம் அறிமுகப்படுத்தினான். சமையல் செய்யும் பெண்மணி சாப்பிட அழைக்க எழுந்து சென்றனர். தாத்தா பாட்டி ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக என்ன பிடிக்கும் என்பதை கேட்டுக்கொண்டே சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கான அறையை மித்ரன் காட்ட எழுந்து கொள்ள, நைட்டு எல்லாம் நல்லா தூங்கியிருக்க மாட்டீங்க, அறைக்கு சென்று ஓய்விடுங்க என்று தாத்தா சொன்னார். அனைவரும் எழுந்து கொண்டனர். வெளித்தோற்றத்தில் அரண்மனை போன்ற அமைப்பு, உள்ளே முழுவதும் மாறாக நவீன கால வீட்டை போல இன்டீரியர் செய்து பார்க்கவே தனித்துவமாக இருந்தது. நடுவில் அழகான சின்ன நீர்வீழ்ச்சி போன்ற அமைப்பில் முற்றம் அமைந்திருப்பதை பார்த்து ரசித்து கொண்டே அவர்களது அறைக்கு சென்றனர். மித்ரன் வீடு அரண்மனை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ரெசார்ட்டை விட இந்த டிசைன் இன்னும் அழகா இருக்கு என்று மைதிலி பாராட்டினாள். ஆதியும் விக்ரமும் கூட பாராட்ட மித்ரன் மிகவும் சந்தோஷமாக, பாராட்ட நான் மட்டுமே ஏத்துக்கணும்னு ஆசைதான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் இல்ல, எங்க அத்தை பசங்க ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பிளான் தான். அவங்களும் நாளைக்கு வந்துருவாங்க என்று சொல்லிக்கொண்டே 3வது தளத்திற்கு வந்திருந்தனர். வெண்பா, மித்ரன் அண்ணா, ஆண்டி, கல்யாண பொண்ணு, கீர்த்தி எல்லாம் எங்க இருக்காங்க என்று கேட்டாள். மித்ரன் அந்த ஃப்ளோரில் உள்ள கடைக்கோடிக்கு சென்றான். பெரிய பால்கனி போன்ற அமைப்பில் 10 பேர் அமர்ந்து வேடிக்கை பார்க்கும்படி அமைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த விழி, வெண்பா, மது, மைதிலி அனைவரும் வெளியே பார்க்க 100 அடி தூரத்தில் ஒரு வீடு தெரிந்தது. அதுதான் அவங்க வீடு என்று மித்ரன் காட்டினான். ஈவினிங் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. மார்னிங் எல்லாரும் இங்க இருந்தா உங்களுக்கு ரொம்ப எம்பராசிங்கா இருக்குமேனு தான் இங்க வரல என்று சொன்னான். பெண்கள் 4வரும் அங்குள்ள சோஃபாவில் அமர்ந்தனர். வெண்பாவும் விழியும் சேர்ந்து மைதிலியிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர். மைதிலி புன்சிரிப்புடனே பதில் சொல்லி கொண்டிருந்தாள். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, யாரையாவது லவ் பண்றீங்களா என்று வெண்பா கேட்டாள். அழகா இருந்தா லவ் பண்ணியே ஆகணுமா என்ன? இதுவரை யாரை பார்த்தோம் அப்படி தோணல என்றாள். மைதிலி சொல்லும் போதே அவளது பார்வை விக்ரமிடம் இருந்தது. அதை இருவரும் கவனித்து கொண்டனர். சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? எனக்கு அகரனை பிடிச்சிருக்கு என்று வெண்பா வெட்கத்துடன் சொன்னாள். விழி, உங்களை பத்தி சொல்லுங்க என்று மைதிலி கேட்க, விழிக்கும் ஆதிக்கும் மேரேஜ் ஆயிருச்சு, ஆனா வெளியே யாருக்கும் இன்னும் தெரியாது என்று வெண்பா சொன்னாள். 2 சிஸ்டர்ஸும் பிரதர்ஸ் லவ் பண்றீங்களா? சூப்பர். வெண்பா, நீங்களும் அகரனும் ஒன்னா படிச்சவங்களா? நான் காலேஜ் 2nd இயர் படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணான். அப்பெல்லாம் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்போம். நான் படிக்கணும்னு அக்செப்ட் பண்ணல. அப்புறம் என்கிட்ட பேசுறதுக்காகவே சண்டை போடுவான். நானும் அப்படிதான், பேசணும்னு நினைச்சா சண்டை போடுவேன்.
ஒரு தடவை சண்டையில் நீயா என்னை தேடி வந்தா என் லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிட்டதா நான் நினச்சிக்குவேன். நீ இப்படி சண்டை போட வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னான். நான் ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ்க்காக அவனோட ஹாஸ்பிட்டல்னு தெரியாமல் அவனோட கேபினுக்கு போய் மாட்டிக்கிட்டேன் என்று வெண்பா சொன்னாள். மூவரும் அவள் சொல்வதை கன்னத்தில் கை வைத்து கேட்டுக்கொண்டிருக்க அவர்களை பார்த்த வெண்பா, நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்று மூவரையும் முறைத்தாள். என் செல்ல வெண்பு குட்டி என்று விழி கொஞ்சி அவளை சமாதானப்படுத்த, மது என் வெண்பட்டு அண்ணி என்று கண்ணம் கிள்ள அவர்களின் ஒற்றுமையை பார்த்து மைதிலிக்கு ஏக்கமாக இருந்தது. அப்போதுதான் மித்ரன் அங்கு வந்தான். மைதிலியை பார்த்து அவளின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட மித்ரன் அவளை தோளோடு அணைத்து தட்டி கொடுக்க, விழி அவர்களை பார்த்துவிட்டு அவளிடம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்று கை கொடுக்க மைதிலி சிரித்து கொண்டே கை கொடுத்தாள். வெண்பாவும் மதுவும் மைதிலியின் கையை பிடித்து கொண்டனர். இனி நாம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா என்று வெண்பா கேட்க நால்வரும் சேர்ந்து அணைத்து கொண்டனர். அவர்களை பார்த்து கொண்டே ஆதி, அகரன், விக்ரம் மூவரும் வந்தனர். சரி வாங்க, உங்களுக்கு ரூமை காட்டுறேன் என்று மித்ரன் சொன்னான். நான் வெண்பா அண்ணி கூட இருந்துக்கிறேன் என்று மது சொன்னாள். விழியும் எனக்கும் தனி ரூம் வேண்டாம், வெண்பா கூடவே இருந்துக்கிறேன் என்று சொல்ல ஆதி அவளை முறைத்தான். ஆதியை பார்த்த மித்ரன், ஆதி இந்த ஃப்ளோர்ல மொத்தம் 8 ரூம்ஸ் இருக்கு, எந்த ரூம்ல வேணா இருந்துக்கலாம். ஆனா எந்த ரூம்னு சொன்னா நான் வீட்டில் சொல்லிடுவேன், கல்யாணத்துக்கு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன் என்று சொன்னான். விக்ரம், எங்களுக்காக சிரமப்பட வேணாம், நானும் அகரனும் ரைட் சைட் ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்துக்கிறோம். மித்ரன், கப்பிள்ஸ் ரூம் இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்று காட்ட ஆதி தலை கோதி சிரித்து கொண்டான். அகரன் விக்ரமிடம், அண்ணா ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி தெரியுதுல்ல என்று கேட்க விக்ரம் ஆதியை ஆராய்ச்சியாக பார்த்து வைத்தான். ஆதி போய் படுங்கடா என்று அவர்களை துரத்திவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். அதேபோல் வெண்பா, மது இருவரும் ஒரு அறையிலும் மைதிலி பக்கத்து அறையிலும் இருந்து கொள்வது என்று முடிவெடுத்துவிட்டு மித்ரன் சென்று விட்டான். அத்தியாயம் 27. ஆதி அறைக்கு சென்றதும் விழிக்காக காத்து கொண்டிரு. சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.